ஹரிதாஸ் சினிமா சரித்திரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திய படம். பாகவதர் என்கின்ற முதல் சூப்பர் ஸ்டார் அவருடைய வாழ்வில் திருப்பமான கடைசி படமும் இதுதான். அது மட்டுமல்ல, கலைவாணருக்கும் இதுதான் வெற்றி மகுடம் சூட்டிய கடைசி படம். அப்போது இந்த ஹரிதாஸ் 1944 வந்தது. சுதந்திரத்துக்கு முன்னால் வந்த இந்த படம். அந்த சமயத்தில் 2ஆம் உலக யுத்தம் என்பதால் கச்சா ஃபிலிமுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு இருந்தது. எனவே வெள்ளைக்காரர்கள் ஒரு சட்டத்தை போட்டார்கள், 11 ரீலுக்கு மேல் எந்த படமும் இருக்கக்கூடாது என்று. அப்படி ஒரு காலகட்டம். அந்த ஆண்டில் மட்டும் 8 படங்கள் தான் தமிழில் உருவானது. அதில் ஹரிதாஸ் ஒரு படம். அது மாபெரும் வெற்றியை ஈட்டும் வகையில் அமைந்தது. இந்திய மொழிகளில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் ஒரே தியேட்டரில், சென்னை பிராட்வே தியேட்டரில் வெற்றி வாகை சூடிய ஒரே படம் ஹரிதாஸ். இன்றைக்கு எழுதப்படாத ஒரு சென்டிமெண்ட் என்னவென்றால், கலைவாணரும் பாகவதரும் சேர்ந்து நடித்தால் அந்த படம் மாபெரும் வெற்றி பெறும் என்பது. அதைதான் இந்த படமும் 3 ஆண்டுகள் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது. அந்த ஜோடிக்கு, அந்த இருவருக்கும் அதுதான் கடைசி படம் என்பது ஒரு சோகமான விஷயம். ஹரிதாஸ் படத்தில் MKT பாகவதர், TR ராஜகுமாரி, TE கிருஷ்ணமாச்சாரி, PP ரங்காச்சாரி, பாடகி வசந்த கோகிலா, அதாவது நம்ம ஸ்ரீவித்யாவுடைய அம்மா, ராகவேந்தர் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் என்றெல்லாம் பட உலகில் அழைக்கப்பட்ட மாபெரும் இசையமைப்பாளர் G. ராமநாதன் அவருடைய இசையில் இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஈர்க்கப்பட்டது. அந்த இசை தட்டுக்கள் இன்றைக்கும் விற்பனையாகும் அளவிற்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய படம். இளைஞர்களை சுண்டி இழுக்குமாறு சுந்தரமயமாக இயக்கியவர் சுந்தர் ராவ் நட்கர்னி. பக்தி ரசமும் காதல் சுவையும் இணைக்கும்படி கவர்ச்சிகரமாக அழகாக படமாக்கி இருக்கிறார் நட்கர்னி. பாகவதருக்கு புராண போர்வையை தவிர காதலின் நெளிவு சுழிவுகளையும் காண்பிக்க முடியும் என்று இந்த படத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்டது. ஹரிதாஸ் வாலிப மோகத்தால் மனைவியை மறந்து தாசி ரம்பாவிடம் தஞ்சமடைகின்றான். ரம்பாவே கதி என்று கிடக்கின்றான் ஹரிதாஸ். பெற்றோரை மறந்து, சமூக அந்தஸ்தை மறந்து, மதிப்பை மறந்து, மனைவியை மறந்து, மனைவி மறந்தாக ரம்பா அவனுக்கு கரும்பானாள். அந்த கரும்பில் ஊறும் எறும்பாக அவன் அவளையே காதலித்து கிடந்தான். சரி, ஹரிதாஸ் படத்தின் கதை என்ன? வாருங்கள் பார்ப்போம். மனைவியை துறந்து தாசி வழி சென்றவன் குஷ்டரோகி ஆனான் என்ற படம் இரத்த கண்ணீர். மனம் திருந்தி இறைவனை ஒருவேளை அழைத்தால் மார்க்க நேர்படும் என்ற படம்தான் ஹரிதாஸ். இரண்டாவதாக கூறிய செய்தியை கற்பனை அம்சத்துடன் கடவுள் கிருபை என்ற பெயரில் நட்கர்னி ஹரிதாஸில் நயம்பட சேர்த்திருந்தார். ஹரிதாஸ் கதையம்சத்தில் புதுமை இல்லை என்றாலும் அதனை படம் பிடித்த விதம் பாராட்டும்படியாக இருந்தது. படத்திற்கு அதையெல்லாம் தாண்டி ஒரு புனிதம் தஞ்சம் இருந்தது. அதுதான் பாடல். அந்த பாடல்கள் அந்த படத்தை மேலும் மேலும் பார்க்க தூண்டின. பாடலும் இசையும் பின்னி பிணைந்திருந்தன. ஹரிதாஸ் ஒரு இசைப்படம். ஆரம்பகால படங்கள் இசையை முதலாவதாகவும், கதையை மையமாகவும், நடிப்பை 3ஆவதாகவும் கொண்டிலங்கின என்பார்கள் இசை மேதை TK புகழேந்தி. ஹரிதாஸ் புகழேந்தியாரின் கணிப்பிற்கு புறம்பான படம் அல்ல, அவர் சொன்னதை நிஜம் என்ற படம். ஸ்ரீ பக்த விஜயம் என்கின்ற வடநாட்டு கதையின் ஒரு கதையை உருவி அதை ஹரிதாஸாக கதை வசனப்படுத்தி இருந்தவர் வசனகர்த்தா இளங்கோவன். அதைதான் மிக அழகான ஒரு நேர்த்தியான கதையாக உருவாக்கியிருந்தார். இது பாண்டுரங்கன் கதையே என்று அன்றைய விமர்சகர்கள் சொல்லப்பட்டன. பேரழகன் ஹரிதாஸ் ஒரு தாசியிடம் தஞ்சமடைய காரணம் என்ன? அந்த தாசி எப்படிப்பட்டவள், அவள் எத்தனை அழகானவள் என்பதை உணர்த்தும் விதமாக TR ராஜகுமாரியின் கதாபாத்திரம் அமைந்திருந்தது. கனவு கண்ணி என்று ரசிகர்களால் வியப்பாக அழைக்கப்பட்ட TR ராஜகுமாரியின் விழி வீச்சு இப்படத்திற்கு மேலும் தொடர்ந்து பார்ப்பதற்குரிய தேவையை ரசிகர்களிடம் உருவாக்கியது என்று சொல்லலாம். தாசி ரம்பாவாக உதட்டை சுழித்து கண்ணை ஏற்றி இறக்கி
அவர் பார்த்த அந்த பார்வைக்கு இன்றைய தினம் யாரையும் உதாரணமாக எந்த நடிகையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கிறக்கமூட்டும் அந்த பார்வை. வேண்டுமானால் உதாரணமாக சில்க் சுமிதாவை சொல்லலாம். ஆனால் சில்க் சுமிதா அரை ஆடையுடன் நடித்தார். ஆனால் ராஜகுமாரியோ முழு ஆடையும் அணிந்து நடித்தார். பார்க்கும், அதாவது மயக்கும் பார்வையை மட்டும் மூலதனமாக்கிய அந்த கன்னியாகுமரியின் வசன உச்சரிப்பும் வலிப்புமே படத்திற்கு கவர்ச்சி ஊட்டியது. பார்க்கவும் இளைஞர்கள் அவரை பார்க்கவே ஓடி ஓடி அதிகமாக வந்தார்கள். இதுவே படத்திற்கு வெற்றியாகவும் அமைந்தது. ரம்பா, நீ ஒரு தாசி, உனக்கு நடனமாட ஒரு குலமாதுவின் வீடுதானா கிடைத்தது என்று கேட்கும்போது, வலிய வரவில்லை, தேடி வந்தார்கள், அழைத்து வந்தார்கள், வந்தேன் என்று கண்ணை ஏற்றி இறக்கி கிறக்கமூட்டும் விதமாக அவர் சொல்லும் அந்த அழகிலே பல பார்வையாளர்கள், ரசிகர்கள் கட்டுண்டு போனார்கள். மறுபடியும் டி.ஆர். ராஜகுமாரியை பார்ப்பதற்காகவே அந்த படத்திற்கு வந்தார்கள், ரசித்தார்கள் டி.ஆர். ராஜகுமாரியை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி ரசிக்கும் விதமான ஒரு பேரழகியாக, தாசி ரம்பாவாக டி.ஆர். ராஜகுமாரி நடித்து ஹரிதாஸ் படத்திற்கு மிகப்பெரிய ஒரு வசூலையும் ஏற்படுத்தி இருந்தார் என்றால் மிகையாகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.